உங்களுடைய ஒரு எஜுகேஷனிஸ்டாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் இந்த சொசைட்டிக்கு, இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன செய்யணும்? அவங்க கற்றுக்கிட்டதை ப்ராப்பராக கொண்டு போய் சமுதாயத்திட்ட சேர்க்கணும் முதல்ல. அடுத்தது ஒரு ஹியூமனிட்டியன் கிரவுண்டோட எதையும் அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த மனநிலைக்கு வரணும். பொறுமை இருக்கணும். மக்கள் ஏன்னா இப்போ நான் படிச்சுட்டேன், நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், நான் சயின்ஸை வாத்தியார் ஆகிட்டேன்ற போது அதுக்குரிய ஆட்டிடியூடும் வரும்போது அதெல்லாம் இல்லாமல் இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன நம்மளால் கான்ட்ரிபியூட் இப்போ முதல்ல எங்கள் ஃபாதர் பண்ணார், இப்போ நாங்கள் எங்களை மாதிரி அவங்க நெக்ஸ்ட் அந்த கான்ட்ரிபியூஷனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா இட்ஸ் அ குட் ஸ்டூடெண்ட். உங்களுடைய முக்கியமான லேர்னிங் உங்கள் அப்பாவிடமிருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட 2 விஷயங்கள், லைஃப் டைமுக்கு நான் இதை ஃபாலோ பண்ணணும், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அந்த 2 விஷயம் என்ன? ஒன்று, கொடுத்து பழகு, அதாவது உதவி பண்ணு. கம்பல்சரி அவர் சொல்கிறது, அவர் வாசகமே கொடுத்துப்பார் கொடுக்கின்ற சுகம் தெரியும்னு ஒரு வாசகமே ஒரு ஆஃபீஸில் போட்டிருப்பார். அது நிறைய பேர் நினைப்பாங்க அவர்கிட்ட ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டோன்னு. அது உண்மை அது இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் 10 பேர் அதில் இருந்தால் கூட ஒரு 8 பேராவது உண்மையாக ஜெனிவனாக இருக்கும், 2 பேர் ஏமாற்றிட்டு போனால் ஏமாற்றிட்டு போகிறான்ற பாதிக்கப்படக்கூடாது ஒன்று. அடுத்து நம்புங்கள்னு வரும். எதுவாக இருந்தாலும் யூ ட்ரஸ்ட் சம்படி. பேஸ் பாயிண்ட்டு இன்றைக்கி நம்மளுடைய மெயின் வளர்ச்சிக்கு அது ஒரு காரணம். ட்ரஸ்ட் எனிவன். ஓகே, 10 பேரை நம்பும் போது 2 ஃபெயிலியர் ஆகும். அந்த 2 ஃபெயிலியரை பிடிச்சிக்கிட்டு 8 நோண்டாது. அவநம்பிக்கையோடு இருக்க. நீ நம்பு, அவன்கிட்ட கொடு, அவன் செய்வான். அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ பிளேனை பைலட் கையில் இருந்தால் நம்ம எடுத்துக்கிட்டு பிளேனை எப்படி அவன் ஓட்டுவான்? நீ உட்காந்து போ, அவன்கிட்ட சொல்லு, இப்போ அந்த இடத்துல பிளேன் குதிக்குது இப்படி இருக்குன்னு சொல்லு. ஆனால் அவனை நீ நம்பு. ஒரு பிரின்ஸிபலோ ஒரு வாத்தியாரோ ஹெட் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு கம்பெனிக்கு சிஓ போட்டால் அந்த சிஓ அவனை நம்பு, அவனை நம்பி கூடு, அவன் செய்வான் அந்த வேலையை. அந்த 2 பாலிசி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு முன்னை விட தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் தொடங்குறாங்க, ஆனால் தொடர்ச்சியாக ஏன் செய்ய முடியாமல் போயிடுது? என்ன காரணம்? தொழில் தொடங்குறதுன்றது தொடக்கம் பண்ணுறது எதையுமே ஈஸின்றதை விட ஒரு முயற்சித்தால் கூட நம்பி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டம்னும் போது அது என்ன மாதிரியான தொழில் நீ தொடங்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிங்க. லாங் டேர்மாக இருக்குமா, ஷார்ட் டேர்மா, இது என்ன எப்படி பண்ணுறது அப்படின்னு அவன் யோசித்து தொடங்கினாங்கன்னா லாங் டேர்ம் நிறைய தொழில் இருக்குது, அதில் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளை பண்ணிங்கன்னா அவங்க நம்பி கூட ஆட்களை வச்சுக்கணும். அதுக்கு பணம் போடுறது மட்டும் தொழில் கிடையாது. இன்றைக்கி எந்த தொழில் துறையாக தோணாலும் நம்ம கூட ஆள் வேணும். ஆள் பலம் இல்லாமல் நம்ம நடத்த முடியாது. ஓகே, எஸ்ஆர்எம் குரூப் அஸ் அ சேர்மன், இன்ஸ்டிடியூஷன், இண்டஸ்ட்ரி, இந்த 2 செக்மெண்ட்டில் 10 இயர்ஸில் வாட் இஸ் ஒரு விஷன்? இன்னும் 10 ஆண்டுகளில் எஸ்ஆர்எம் குழுமம் இண்டஸ்ட்ரியில் எந்த இடத்துல இருக்கும், இன்ஸ்டிடியூஷன்ஸில் எந்த இடத்துல இருக்கும்? நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மை ரோல் இஸ் ஆல்வேஸ் வி கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. அதுக்காக திட்டங்களே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் சொன்னதில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி டெய்லி புது அறிவிப்புகளும் புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற காலத்தில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம இருக்கிற துறையில் தக்க வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதிலேருந்து மினிமம் ஒரு 10 டைம்ஸ் ஒரு 20 டைம்ஸ் மேலே மெயின் ஃபோக்கஸ் அதில் இருக்கும். இதை தவிர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது அந்த துறையை நல்லா ஆராய்ஞ்சு அப்போ எடுத்து அதில் நம்ம மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணி போவோம். அப்போ எஸ்ஆர்எம் குரூப்புக்குள்ள இன்னும் வேறு துறைகளும், பல துறைகள் வரும்.